வெல்கம் டு மிஸ்டர் 360. நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம், ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு செம்ம படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் கடைசியாக சொல்லலாம். தென் அது பிறகு பார்த்தீங்கன்னா போர் தொழில் சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம். அதுக்கடுத்து தமிழ் சினிமாவில் நம்ம நிறைய மலையாள படம் ரொம்ப நல்ல படங்கள்லாம் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தமிழில் நல்ல படம் வரலையே அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இப்போ ஒரு நல்ல படம் வந்திருக்கு. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்திலன் இயக்கி விஜய் சேதுபதி நடித்த ஒரு மகாராஜா அப்படின்ற ஒரு படம் அப்படின்றது தான் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த படத்தோட வெற்றி நான் அந்த படத்தோட ரிவ்யூ நான் போடுறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் சும்மா ஏனோ தானோன்ட்டு ஒரு சில படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா ஒரு பெரிய டேரக்டரோட கால் ஷீட்டை வாங்கி அந்த பெரிய டேரக்டரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்க. எப்படின்னா சும்மா அந்த ஹீரோவை இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்னு சொல்லி நடக்க வச்சு ஒரு பெரிய மியூசிக் டேரக்டரோட நல்லா பாட்டு வந்து கேட்டு வாங்கி நல்ல ஒரு பிஜிஎம்மை வச்சு கதை எதுவுமே இருக்காது அந்த படத்தில். ஆனால் ஆக்சுவலாக சும்மா அங்கே நடக்க வச்சுட்டு இது ஒரு மாஸ் படம், இது அவ்வளோ கலெக்ட் ஆச்சு இவ்வளோ கலெக்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த படங்கள் இப்போ வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு நல்ல ஸ்டோரி நல்ல ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு நல்ல படம் வந்து வந்திருக்கு. மகாராஜா அப்படின்னு பொறுத்தளவு இந்த படத்தில் வந்து நம்ம ஒரு 3 விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிலன் தான் சொன்னேன். இல்லைடா படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி தானே நிதிலன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. விஜய் சேதுபதி ஹீரோ தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதிலன் இந்த படத்தோட டேரக்டர். இதுக்கு முன்னாடி குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாளை இயக்குனர் அப்படின்ற ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படம் மகாராஜா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காருங்க. எப்படி சொல்லலாம், எப்படி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டால் படத்தில் பார்த்தீங்கன்னா மெயினாக 2 விஷயங்கள் வரும். ஒன்று ஸ்டோரி, இன்னொன்று அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவு நரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் பிளே இஸ் நத்திங் பட் நரேஷன். அதாவது ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னா என்னென்னா அது வந்து நரேஷன். ஒரு டேரக்டர் வந்து ஒரு 150 ஆடியன்ஸில் ஒரு 1000 ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு கதை சொல்கிறாரு அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே மூலியமாக தான் சொல்லுவார். அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ஒரு ஆடியன்ஸ் கிட்ட டேரெக்டாக அவங்க கதை சொல்ல முடியாது. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படமாக எடுத்து அதை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அது வந்து எப்படின்னா ஒவ்வொரு சீன் பை சீனாக அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள். ஸோ அதுதான் வந்து ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஏன் இந்த படத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரைம் த்ரில்லர் வந்து ஓரளவுக்கு அந்த படங்கள் வந்து ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிடும். ஏன்னா ட்விஸ்ட் இருக்கும், டேங்க்ஸ் இருக்கும், ஸோ இது எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேங்க்ஸ் இருக்குது. அதே டைமில் புரியாத விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கு இந்த இடத்துல இவர் இந்த இடத்துக்கு வராரு, எதுக்கு இந்த கொலைகள் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே மூலியமாக ஒவ்வொரு சீன் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இந்த சீன் எனக்கு புரியலை அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து ஒரு இடத்துல உட்காரும் போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஆடியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஒரு நாட்டு சொல்லுவாங்கள்ல, அதாவது நிறைய முடிச்சுகள் இருக்கும், அந்த முடிச்சை வந்து கரெக்டான இடத்துல அவுத்து கரெக்டாக அந்த இது பண்ணுறாங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளே ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே போக நம்ம அடுத்த ஸ்டோரியை வந்து ரொம்ப நல்லா சொல்லலாம். ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டோரி அப்படிலாம் இல்லை, ஒரு நார்மலான ஸ்டோரி. அந்த நார்மலான ஸ்டோரியில் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இப்போது ஸ்டோரி அப்படின்றது நிறைய விதமாக நம்ம வந்து சொல்லலாம். ஒரு டேரக்டர் வந்து எங்கே அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க ஒரு படத்தில் ஒரு மியூசிக்கோ இல்லை பிஜிஎம்மோ இது தவிர டேரக்டர் வந்து முக்கியமாக ஜெயிக்க வேண்டிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி தான். ஸ்டோரி ஒரு ஸ்டோரி டெல்லர் தான் வந்து ஒரு நல்ல டேரக்டர் வர முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நிதிலன் வந்து ஸ்டோரியை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு தன்னோட ஸ்க்ரீன் பிளே மூலியமாக. அதாவது இப்போ ஸ்டோரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரி வந்து 2 விதமாக இல்லை 3 எத்தனை விதமாக சொல்லலாம். ஆனால் இவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்டோரி வந்து ஆரம்பிக்கிற இடமே வந்து ஒரு ஹைப்பாக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஆரம்பித்து தென் அதுக்கப்புறம் இந்த கிராஃபாகவே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். என்னன்னா ஒரு ஸ்டோரி வந்து நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ஹைப் கொடுத்துட்டு அது பிறகு நார்மலாக அந்த கிராஃப் வந்து மெதுவாக போயிட்டு தென் அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் வருது, அந்த இன்டர்வல் பிளாக்ல நல்லா ஒரு ஹைப் கொடுத்துட்டு தென் அது பிறகு மெதுவாக ஸ்லோவாக இறங்கி செகண்ட் ஹாஃப் அப்படியே மெதுவாக போயிட்டு தென் அது பிறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைப்போட நல்ல ஒரு பீக்கில் வந்து முடிக்காரு.
இதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டோரியை வந்து ஒரு நார்மலாக ஃப்ளாட்டாக சொல்லாமல் எந்தெந்த இடத்துல அந்த பீக் எலமெண்ட் வைக்கணுமோ, அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஒரு பீக் வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக இவர் அந்த ஸ்டோரியை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த மாதிரி சீதக்காதி, ஆரஞ்சு மிட்டாய், சூதுகவும் இந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கமர்ஷியலாக இருக்கும். பட் ஆனால் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியை எடுத்து பண்ணுவார், கரெக்டு தான். பட் ஆனால் அவரோட 50வது படத்தில் வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம், ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கூட, அவருக்கு நல்ல விஷயம். தென் இன்னொரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, அந்த டேரக்டர் வந்து குரங்கு பொம்மைன்ற ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை வச்சுட்டு இந்த மகாராஜா அப்படின்ற படத்தோட ஸ்டோரியை வச்சுக்கிட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய ப்ரொடியூசர் வந்து ஹீரோக்கிட்டையும் போயிருக்காருன்னு சொன்னாங்க. அவங்க யாருமே பண்ணாமல் தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி வந்து விஜய் சேதுபதி கிட்ட வருது. விஜய் சேதுபதி செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டோரியை எடுத்து பண்ணது. அதை விட நல்ல விஷயம் விஜய் சேதுபதியோட 50வது படத்தில் இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஸ்கெட்சிங். இன்னொன்று சொல்ல போனால் இந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஸ்கெட்சிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த படத்தில் பெருசாக நான் ரிவீல் பண்ணல. இந்த படத்தில் நான் எந்த கேரக்டரை நான் பிரீஃபாக சொன்னாலுமேவோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரிவீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படி சொல்ல படத்தோட இந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஸ்கெட்சிங் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா விஜய் சேதுபதியோட அதாவது ஒரு நார்மலாக ஒரு பார்பர் ஷாப் ஓனர் கூட கிடையாது, அவர் பார்பர் ஷாப்பில் வேலை பார்க்குறவர், அவரோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு பார்பர் ஷாப்பில் வேலை பார்க்குறவர் எப்படி இருப்பார், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவார் அப்படின்ற ரொம்பவே டீட்டெயிலாக எடுத்து எப்படி இருப்பாங்கன்னு ரொம்ப டீட்டெயிலாக அதை நோட் பண்ணி அதை வந்து அந்த கேரக்டர் மூலியமாக ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி ரொம்ப இதில் பேச மாட்டார், ரொம்ப அமைதியாக இருப்பார். அந்த கேரக்டர் வந்து கடைசி வரைக்குமே அந்த இதில் எடுத்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் பெருசாக பேச மாட்டார். அவர் கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே கேரக்டர் தான். கேரக்டர் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஒரு சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் நல்லா இருப்பார், நல்லா பேசுவார், செகண்ட் ஹாஃபில் பேசாமல் கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, கேரக்டர் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக ரொம்பவே பக்காவாக வச்சுருக்காங்க இந்த படத்தில். அதுதான் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ், அதை மாதிரி சொல்லிக்கலாம். தென் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டண்ட்டு பொறுத்தளவு ஒரு சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து பறந்து வந்து ஒரு 150 பேர் அடிப்பாங்க. அதை நம்பவே முடியாது ஆக்சுவலாக, இவன் 150 பேர் அடிப்பானா அப்படின்ற அந்த ஒரு இதே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அடிப்பார், விஜய் சேதுபதி அடிப்பார். நமக்கு வந்து என்ன தோணுன்னா, ஆமாம் கண்டிப்பாக இவர் இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு கேரக்டர் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபைட் வந்து இந்த மாதிரி அவர் பண்ணுவார். ரொம்ப பயங்கரமான ஃபைட்லாம் கிடையாது, யதார்த்தமாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் சண்டை போட்டால் தான் அந்த இடத்துல தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபைட் பண்ணுவீங்க, அதே ஃபைட்டை தான் இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க. ரொம்பவே ஃபைட் பார்த்தா ரொம்ப தன்மையாக இருந்துச்சு, ஈஸியாக கனெக்டும் ஆச்சு இந்த ஸ்டோரி கூட அந்த ஃபைட்டு கூட. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தாங்க. அதாவது என்னதான் ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி, ஃபைட்டு, ஸ்டண்ட்டு, விஜய் சேதுபதி அப்படின்னு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இது எல்லாருமே இருந்தாலுமே இந்த படத்தோட எடிட்டர் ஃபிலோமன் ராஜா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கடைசியாக அவர் லியோ அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான படத்தை பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதை எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையில்லாத பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இனிஷியலாக 3 மணி நேரம் இந்த படம், தென் அது பிறகு அதை ஒரு 7 நிமிஷம் ரொம்ப அதாவது 45 நிமிஷம் ஏதோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு நீட்டாக ஒரு பக்கா பேக்கேஜிங்கோட ஒரு நல்ல படம் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சிங்கம் புலி வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு. சிங்கம் புலியோட கேரக்டர் நான் சொன்னால் அது ரிவீல் ஆயிடும். ஆக்சுவலாக சிங்கம் புலியோட கேரக்டர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, இவர் இப்படி தான் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி கேரக்டர் வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் சிங்கம் புலி வந்து அதை எடுத்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ். அண்டு நிறைய பேர் சூதுகவுமில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரில் விஜய் சேதுபதி மாமாவாக ஒருத்தர் வருவார், அருள்ராஜ்னு நினைக்கிறேன். அவர் படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. தென் இன்னொன்று படம் சதுரங்க வேட்டை படத்தில் நடராஜ் நினைக்கிறேன், ஐ திங்க் நடராஜ் தான் நினைக்கிறேன். அவர் போலீஸ் கேரக்டர் அவருக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஜய் சேதுபதியாக ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கு. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி வேறு எந்த படம் நடிச்சிருக்கான்னு தெரியல. பட் ஆனால் இந்த படத்தில் ரொம்பவே
நல்லா நடிச்சிருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப 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 நல்ல ஒரு படம். கண்டிப்பாக இதை போய் தியேட்டரில் போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஓகே இது ஒரு நல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் போங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரணும், நீங்கள் பார்த்துட்டு போனாலும் சரி, நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தாலும் சரி, இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாகவே இது கனெக்ட் ஆகும். ஏன்னா நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப அருமையான ஒரு நல்ல படம். விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் சரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த தியேட்டரில் போய் பார்க்கலாம். நம்பி போய் பார்க்கலாம். கொடுக்குற ரூ. 150 இல்லை ரூ. 200 கண்டிப்பாக இது ஒர்த்தான படம். ஸோ இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய நல்ல படம். மெசேஜ் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கண்டிப்பாக தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். கடைசியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, பொம்மான இதாண்டா சினிமா, அதுதான் இந்த இடத்துல வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.